அம்மா வணக்கம். வணக்கங்க ஐயா. பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு மனிதாபிமானத்துடன் ஒரு பொதுநல எண்ணத்தோட ஒரு ஆடியோ கொடுக்குறீங்க. ஆட்டிசம்ன்றதே அப்படின்னா என்னன்றதே எங்களுக்கு தெரியாது. குழந்தை வந்து ஒரு 2-3 வயசு இருக்கிற வரைக்குமே கூப்பிட்டா பார்க்குறதில்ல, பேசலை. அதெல்லாம் பார்த்தோன்னே தோணுச்சு. அதுக்கப்புறமா போய் பார்த்தா இந்த மாதிரி அவனுக்கு ஹைப்பர் ஆக்டிவ் இருக்குன்னாங்க. அவன் எப்படி இருப்பான்னா, ரொம்ப கோவம், துருதுருன்னு இருப்பான், கண்மூடித்தனமாக இருப்பான், ஒரு இடத்துல உட்கார மாட்டான், நம்ம சொல்கிறத காதில் வாங்க மாட்டான். வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது பயப்படுவோம் நாங்கள், கையை விட்டுட்டு எங்கேயாவது கூட ஓடுவான். அந்த மாதிரி அவன் எந்த கண்ட்ரோலுமே எங்ககிட்ட இல்லாத மாதிரி இருந்தான். அந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சோடனே குழந்தையோட அப்பா, அம்மா, பாட்டி நாங்கள் 3 பேரும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டோம். தோராயமாக நிறையவே செலவு பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து அந்த ஓட்டி போன இடத்துல ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட பேசும்போது ஜம்பு ஐயாவோட நம்பர் கொடுத்து பேசுங்கன்னாங்க. அவங்களும் பேசினாங்க. அப்புறமா தான் எங்களுக்கு அவரையே தெரியும். ஜம்பு ஐயா உள்ளுக்கெல்லாம் கொடுக்கல, மேல் பூசுறது தான். முதல்லலாம் வாரம் வந்தார், 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டே இருந்தாங்க. அவரே செஞ்சு விடுவார். எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஹாலில் எங்கள் கூடயே தான் இருப்பான் குழந்தை. அவர் பண்ணுவார். 2-3 மாதத்துலேயே மாற்றம்னா அவன் முகமே ஒரு மாதிரி விகோரமாக இருந்தது. குழந்தையோட முகமே, அவன் முகமே படிப்படியாக மாறுச்சு. அவனோட பிஹேவியர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு. அதுக்கப்புறமா அவனோட என்ன சொல்கிறது, ஒரு சின்ன குழந்தையாக இருந்தது அப்படியே கொஞ்சம் படிப்படிப்பாக அவனோட அறிவு எல்லா விதமும் மாறுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி நிறையவே மாறிட்டான். நாங்களும் அவரை தான் நம்பினோம். எங்களுக்கே ஒரு அவர் கையால் பண்ணாலே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைச்சா மாதிரி, குழந்தைக்கு ஒரு கண்டிப்பாக அந்த வைத்தியம் வந்து சீக்கிரம் சரியாகும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நடைமுறையில் எங்கள் பேர குழந்தையால் நாங்கள் கண்ணெதிர பார்த்ததை நாங்கள் வந்து நம்பலைன்னு சொல்ல முடியாது, நம்பினது தான் இது. இது உண்மையான 100க்கு 100 உண்மையான விஷயம். இது எந்த பக்க விளைவும் கிடையாது. அவன் நல்லா சாப்பிட்டான், தூங்குனான், நல்லா ஆக்டிவாக விளையாட கொள்ள எந்த விதத்துலேயுமே அவரோட மருந்தால் எந்த பாதிப்பும் கிடையாது. நாங்கள் எங்கள் குழந்தைய வச்சு தான் சொல்கிறோம், நாங்கள் வேறு யாரையோ பார்த்துலாம் சொல்லலை. அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவர் ஐயாவை நம்புகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம குழந்தைங்க சீக்கிரம் சரியாகும். 100-200% குழந்தைங்க நல்லாவே சரியாயிடுவாங்க. ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு விதமாக இருக்கும். எங்கள் குழந்தை ஹைப்பர் ஆக்டிவ்னால அதுக்கேற்ற மாதிரி அவர் மருந்து கொடுத்தாரு. அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதமும் சரியாயிடும். முழுசாக ஒரு வருஷம் எல்லாமே மாறி இன்னைக்கு குழந்தை நல்லாவே இருக்கான். இன்னைக்கு நார்மல் குழந்தைன்றதுக்கு 90%க்கு மேலேயே கொடுப்போம். நாங்கள் 95% கொடுப்போம். பேச்சு வருது, ஹைப்பர் இல்லை. நார்மல் குழந்தைங்க இப்போ ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தானே இருக்கானே தவிர அந்த ஹைப்பர்ன்ற வார்த்தையை நாங்களே சொல்கிறது கிடையாது. இப்போ வந்து வெளியே கூட்டிகிட்டு போவே நாங்கள் இப்போ வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறோம், நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறோம். வாங்கணும்னு கேட்பான், இல்லைப்பா இப்போ இருக்க அப்புறம் வாங்கிக்கலான்னு சொன்னால் அழகாக எங்கள் கூட போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கும் வந்துடுறான் எங்கள் கூட. ஒரு தடவை நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே டாய்ஸ் இருந்தது, அது வேணும்னு கேட்டான். அவங்க அம்மா என்ன சொன்னால், நம்ம பீச்சுக்கு போயிட்டு வரும்போது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படியும் ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தான். அப்புறம் பார்த்தா அவனுக்கு அதே எண்ணம் அந்த டாய்ஸ் மேலேயே. அதனால் நிறைய பேரோட போனதுனால ஒருத்தர் கை பிடிச்சவங்க விட்டுட்டாங்க. அதே நாங்கன்னா விட்டுருக்க மாட்டோம், அவனை விட்டுட்டாங்க. விட்டோன்னு பார்த்தா அவன் ஓடிட்டான். ஒன்றே நாங்கள் ஒரு 10 பேர் போனதுனால் எல்லாம் ஒரு பக்கம் போனோம். அப்போ என் பொண்ணு சொன்னால், அந்த டாய்ஸ் கடைக்கு தான் அவன் போயிருக்கணும், அதனால் நேராக அங்கே போய் அதே மாதிரி ஒரு பையன் பார்த்தா கரெக்டாக அதே இடத்துல தான். இன்றைக்கி வந்து எங்ககிட்ட கேட்குறான். முதல்ல வந்து கண்மூடித்தனமும் ஒரு டாய்ஸ் எடுப்பான். இப்போ நம்மக்கிட்ட இது இருக்குது, நம்ம இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குற அளவுக்கு இருக்கான். இது வந்து பேரங்கிட்ட நான் அந்த விஷயங்கள் நடந்ததை வச்சு இது உண்மையான விஷயந்தான். இதை நம்பி நிறைய பேர் ஜம்பு ஐயாவை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா குழந்தைங்களுமே நல்லபடியாக சரியாகுன்றது 200% உண்மையான விஷயம். நன்றிங்கய்யா, நன்றி நன்றி.